அதிகாரம் 47. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இப்போது இஸ்ரவேல் ஜனத்தாரை பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப் போகிறார். அவர்களை விடுவிக்கும் போது பாபிலோன் தேசத்தாருக்கு எந்தவிதமான சேதமும் வந்துவிடக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு பாபிலோனியர் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இஸ்ரவேல் ஜனத்தாரை சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும். பாபிலோனியர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணினால் அவர்களுக்கு அழிவு வரும். கர்த்தர் தமக்கு சித்தமானதை நிச்சயமாகவே செய்வார். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. பாபிலோன் தேசத்தார் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்தாரை விடுவிக்காமல் இருந்தால் முதலாவதாக பாபிலோனியருக்கு அழிவு வரும். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனத்தார் விடுவிக்கப்படுவார்கள். பாபிலோனியரின் அழிவு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கர்த்தர் தங்களை விடுவிப்பார் என்னும் நம்பிக்கை இஸ்ரவேல் புத்திரருக்கு அதிகரிக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற பிரதான சத்துரு மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறான். பாபிலோன் தாழ்த்தப்படும் என்றும் அது அழிந்து போகும் என்றும் அதற்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக அவரை கோபப்படுத்தும் வண்ணமாக அநேக பாவங்களை செய்தார்கள். கர்த்தருடைய ஜனத்தை அவர்கள் கடினமாய் நடத்தினார்கள். பாபிலோனியரின் இருதய கடினமும் மனதின் பெருமையும். பாபிலோனியர் கர்த்தருக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். பாபிலோன் தேசத்தார் ஜோசியம், நட்சத்திரம் பார்ப்பது, சூனியங்களை செய்வது, ஸ்தம்பன வித்தைகளை செய்வது ஆகிய பிசாசின் கிரியைகளில் ஈடுபட்டார்கள்.